ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 22 டிசம்பர் 2024. संतुष्टता अर्थात दिल दिमाग सदा आराम में हो, सुख चैन की स्थिति में. பாபா சொல்றார், சந்துஷ்டதா அல்லது திருப்தி என்றால் உள்ளமும் புத்தியும் சதா ஓய்வான நிலையில் இருப்பதாகும், சுகமும் நிம்மதியும் நிறைந்த ஒரு நிலையில் இருப்பதாகும். संतुष्टता बाकी और सर्व की दुआएं दिलाती है. திருப்தி என்பது பாபாவிடமிருந்தும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறது. संतुष्ट आत्मा समय प्रति समय सदा अपने को बाप और सर्व की दुआओं के विमान में उड़ता हुआ अनुभव करेगा. அந்த மாதிரி திருப்தியான ஆத்மாவாக இருப்பவர்கள் அடிக்கடி தங்களை பாபா மற்றும் அனைத்து ஆத்மாக்கள் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தினுடைய விமானத்திலே நாம் பறந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அனுபவம் செய்வாங்க. இப்படி அனுபவம் செய்வாங்க, ஆசீர்வாதங்களினுடைய விமானத்திலே நான் ஆத்மா பறந்து கொண்டே செல்கிறேன் அப்படின்ற அனுபவத்தை செய்வாங்க. துவா மாங்கேதானே, அவர்கள் ஆசீர்வாதத்தை யாசிக்கவோ கேட்கவோ மாட்டார்கள். लेकिन दुआएं स्वयं उसके आगे स्वतः ही आएगी. ஆனால் ஆசீர்வாதங்கள் தன்னாலே அவர்களுக்கு முன்னால் வந்து கொண்டே இருக்கும், தானாகவே கிடைத்து கொண்டே இருக்கும். ऐसे संतुष्ट मणि अर्थात सिद्धि स्वरूप तपस्वी बन, அத்தகைய சந்துஷ்ட மணியாக திருப்தி மணியாக ஆகுங்கள், அதாவது வெற்றி ஸ்வரூபமான தபஸ்வியாக ஆகிவிடுங்கள். அதனால உள்ளமும் புத்தியும் எப்பொழுதும் ஓய்வான ஒரு சுகமும் நிம்மதியும் நிறைந்த நிலையில இருப்பதைத்தான் பாபா சந்துஷ்ட மணியினுடைய நிலை அப்படின்னு சொல்றார். அப்ப தன்னால அவர்கள் ஆசீர்வாதம் என்ற விமானத்திலே நாம பறந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற அனுபவத்தை செய்வாங்க. நாம கூட இன்றைக்கு முழுக்க நான் ஆத்மா பாபா மற்றும் அனைத்து ஆத்மாக்களினுடைய ஆசீர்வாதங்கள் என்ற விமானத்திலே பறந்து சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எல்லாருடைய ஆசீர்வாதங்களை நாம நிரப்பிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அந்த அனுபவத்தை நாம் அடைவோம். ஓம் சாந்தி.